தயவுசெய்து அனைவரும் நிகழ்ச்சி முடியும் வரை இவர்களோடு இருந்து இவர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்ச்சி படுத்தும்படிக்காக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சரியாக இன்னும் 5 நிமிடத்திலே இந்த நிகழ்ச்சியானது ஆரம்பமாகும். 8:30 மணிக்கெல்லாம் நிறைவு பெறும். ஆகவே தயவுசெய்து நான் சொன்னது போன்று நிகழ்ச்சி முடியும் வரையிலே இருந்து பொறுமையோடு இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கதாநாயகர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கினுடைய அதிபரும் நம்முடைய பங்கினுடைய பங்கு தந்தையுமான அருட்தந்தை தமத்திருத்துவம் அவர்களையும், அடுத்ததாக இன்றைய நம்முடைய மறைக்கல்வியினுடைய இயக்குனர் தந்தை அருட்தந்தை அமல்ராஜ் ஆசிர்வாதம் அவர்களையும், மற்றும் நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் தந்தை அருட்தந்தை வில்லியம்ஸ் அவர்களையும் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நல்ல ஜோரா கரங்களை தட்டி இந்த 3 சிறப்பு விருந்தினர்களை நம் மத்தியிலே வரவேற்போம். அருட்தந்தை தமத்திருத்துவம் அவர்களையும், அருட்தந்தை வில்லியம்ஸ் அவர்களையும், அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து இந்த பிபிஎஸ் நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அருட் சகோதரர் இயேசு அவர்களையும் கரவொலி எழுப்பி நம் மத்தியிலே வரவேற்போம். இந்த மறைக்கல்வி ஆண்டு நிறைவு விழாவினுடைய தொகுப்பாளர்களாக இன்று நம் மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கிறிஸ்மா டோனியா அவர்களும் மற்றும் ஆண்ட்ரூ அவர்களையும் உங்கள் மத்தியிலே நல்ல ஜோரா கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்போம். அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை நமக்கு தொகுத்து வழங்குவார்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நமது மறைக்கல்வி ஆண்டு விழாவிற்கு அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது இந்த விழாவின் துவக்கமாக இறைவணக்க பாடலை பாட வருகிறார்கள் நமது மறைக்கல்வி பாடல் குழுவினர். அவர்களை ஒரு பெரிய கரவொலி எழுப்பி வரவேற்கிறேன்.
அடுத்தபடியாக வரவேற்புரை வழங்கும் நமது மறைக்கல்வி இயக்குனர் தந்தை அருட்பணி அமல்ராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர். அன்பும் அருளும் நிறைந்த இந்த மாலை வேளையிலே உங்கள் முன்பாக இந்த மறைக்கல்வி ஆண்டு விழாவிலே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். முதலில் இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் இந்த பாடலோடு நம்ம இறைவனை வரவேற்றோம். அதைத் தொடர்ந்து நம் பாசமிகு அருட்தந்தை அனைத்து விதங்களிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து இந்த மறைக்கல்வி ஆண்டு முழுவதும் எங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் கனிவோடு எங்களுக்கு வாரி வழங்கிய எங்கள் பாசமிகு அருட்தந்தை தமத்திருத்தும் அவர்களை கரங்களை தட்டி வருக வருக என வரவேற்கின்றோம். அவரை தொடர்ந்து கிரகரி இங்குள்ள தந்தையானவர் வெளியே போயிருக்கிறார். தந்தை அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதைத் தொடர்ந்து நண்பராகவும் பிள்ளைகள் மத்தியிலே மகிழ்ச்சியோடு எங்களுள் வளம் வரும் அருட்பணி ஃபாதர் வில்லியம் பள்ளியின் முதல்வர் தந்தை அவர்களுக்கும் எல்லா விதங்களிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை வழிநடத்துபவர். ஆகவே அவர்களையும் கரங்களை தட்டி வருக வருக என வரவேற்கின்றோம். அருட்தந்தை ஜெகதீஷ் தியானத்திலே நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்காகவும் அனைத்து விதங்களிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு உதவுபவர். ஆகவே அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி கூறுவோம். இந்த VBS இந்த கோடை விடுமுறையில் பிள்ளைகளுக்கு அதை வகுப்பு நடத்த நம்ம மத்தியிலே வந்திருக்கும் சகோதரர் இயேசுராஜ் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக வரவேற்கின்றோம். பங்கு பேரவை உறுப்பினர்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் மற்றும் நம்ம மறைக்கல்வி ஆசிரியர்களையும் இதை வழிநடத்தும் ஒவ்வொருவர்களுக்காகவும் அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சிறப்பாக இந்த மறைக்கல்வி மாணவர்களை அன்போடு இந்த மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்கும் உங்கள் அனைவரையும் இந்த ஆண்டு விழாவுக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். தொன்போஸ்கோ திருத்தலம் என்பது வெறும் ஆலயம் மட்டுமல்ல, இளைஞர்களின் கனவுகளையும் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் வடிவமைக்கும் ஒரு ஆன்மீக இல்லமாகும். இங்கே நடைபெறும் மறைக்கல்வி வகுப்புகள் குழந்தைகளின் அறிவை மட்டும் வளர்க்காமல் அவர்கள் உள்ளத்தில் இறை நம்பிக்கை, அன்பு, ஒழுக்கம் மற்றும் சேவை மனப்பான்மையும் விதைக்கின்றன. இன்றைய ஆண்டு விழா ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. இது நம் குழந்தைகள் ஆண்டு முழுவதும் கற்றுக்கொண்ட நம்பிக்கை பாடங்களின் அறுவடை திருநாளாகும். அவர்கள் கற்றறிந்தவற்றை இறைவார்த்தை மூலமாகவும் கலை நிகழ்ச்சிகள், பாடல்கள், உரைகள் மற்றும் திறமைகள் வழியாக வெளிப்படுத்தும் அருமையான ஒரு நிகழ்வாகும். புனித தொன்போஸ்கோவின் கனவு நல்ல கிறிஸ்தவர்களாகவும் நேர்மையான குடிமக்களாகவும் இளைஞர்களை உருவாக்குவது இன்று நம் குழந்தைகளின் வாழ்க்கையில் நனவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த உயர்ந்த இலக்கை நோக்கி அவர்களை வழிநடத்தும் நம் ஆசிரியர்களையும் அருட்தந்தையர்களையும் பெற்றோர்களாகிய உங்களையும் இந்த மறைக்கல்வி ஆண்டு முழுவதும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்துவதற்காக கோடான கோடி நன்றிகளும் வாழ்த்துகளும் ஜெபங்களும். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கலை நிகழ்ச்சியிலே இந்த ஆண்டு விழாவிலே கண்டுகளிக்க, மாணவர்களை உற்சாகப்படுத்த, அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை இருக்கரம் கூப்பி வருக வருக என வரவேற்று இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய மறைக்கல்வி இயக்குனர் தந்தை அருட்தந்தை அமல்ராஜ் ஆசீர்வாதம் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, அன்பார்ந்தவர்களே, நான் ஏற்கனவே சொன்னியது போன்று இன்று நம் மத்தியிலே 3 சிறப்பு விருந்தினர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக சிறப்பு செய்ய இருக்கின்றோம். முதலாவதாக எங்களுடைய பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை தமத்திரு
அவர்களுக்கு நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர் திரு டேனியல் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இந்த மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக தந்தையர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாகவும் மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாகவும் நன்றி பாராட்டுகின்றோம். அடுத்ததாக நம் பள்ளியினுடைய முதல்வர் நம்முடைய அழைப்பினை ஏற்று எப்பொழுதும் மறைக்கல்விக்கு ரொம்ப உட்காருக்கு வெயிட் பண்ணுறார். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம். டேனியல் நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற மற்றொரு சிறப்பு விருந்தினர் நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் அருள் தந்தை வில்லியம்ஸ் எங்களுக்கு நிறைய மறைக்கல்வி திருப்பணிகள் நிறைவேற்றி அவ்வப்பொழுது நெறிமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். பிள்ளைகள் எவ்வாறு விசுவாசத்தில் வளர்ச்சி பெற வேண்டும், எவ்வாறு பசங்க உற்சாகத்தோடு செயல்படுவோம் என்றதுக்காக எங்களுக்கு நல்ல ஊக்கத்தையும் நிறைய நெறிகளையும் எங்களுக்கு புகட்டியிருக்கின்றார்கள். மத்தியிலே வருகை தந்திருக்கின்றார்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய அருள் தந்தை வில்லியம்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நம்முடைய சகோதரர் சதீஷ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றியையும் அன்பையினும் தெரிவிப்பார்கள். அடுத்ததாக இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக உற்சாகத்தோடு மறைக்கல்வி செயல்பட்டது என்று சொன்னால் அது நம்முடைய மறைக்கல்வி இயக்குனர் தந்தை அருள் தந்தை அமல்ராஜ் ஆசீர்வாதம் அவர்களை மட்டுமே சாரும். அவருடைய புன்னகை மட்டும் இருந்தால் போதும் எல்லாம் சிறப்பாக அமையும். ஆகவே புன்னகை மன்னன் அருள் தந்தை அமல்ராஜ் அவர்களை நல்ல கரவொலி எழுப்பி நம் மத்தியிலே வரவேற்போம். நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர் சார்லஸ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். 3 தந்தையர்களுக்கு நல்ல ஜோரா கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியினை தெரிவிப்போம். Thank you so much, Father. We are very grateful to you for the catechism. Thanks a lot, sir. தொடர்ந்து தொகுப்பாளர்களிடம் இப்பொழுது நமது மறைக்கல்வியின் சிறுவர் சிறுமியர்கள் தங்களது அருமையான நடனத்தை வழங்க வருகிறார்கள்.
அவர்களுடன் அருமையான நடனத்தை சிறப்பித்த நமது மறைக்கல்வி சீராளருக்கு பெரிய கரவொலி எழுப்புங்க. கையெல்லாம் தட்டுங்க. அடுத்தபடியாக விவிலியத்தை பற்றி நமது மாணவ மாணவியர்கள் உவமைகள் மூலமாக நம்மளுக்கு தெரிவிக்க வருகின்றத நம் அனைவரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். திருப்பாடல்கள் 23:1. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறை இல்லை. சீராக் 1:14. ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுவரே ஞானத்தின் தொடக்கம். எரேமியா 30:22. நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உன் கடவுளாய் இருப்பேன். மரியே வாழ். ஆண்டவரே என் ஒளி, அவனே என் மீட்பு. உன் திருப்பாதல் 7:1. மரியாவின் வாழ்த்து பாடல். லூக்கா அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 47 55 முடிய. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். தூயவர் என்பதே அவரது பெயர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். மூதாதையருக்கு அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். நன்றி. நீதிமொழிகள் 28:25. ஆண்டவரை நம்பியிருப்பவர் நலமுடன் வாழ்வார். நீதிமொழிகள் 8:17. எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவோம். திருப்பாடல்கள் 23:1. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. திருப்பாடல்கள் 5:1. ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும், என் மூச்சை கவனித்தருளும். லூக்கா 1:14. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நன்றி. இப்பொழுது இந்த வருட மறைக்கல்வி ஆண்டறிக்கையை வாசிக்க மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் திரு டென்னிஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சியோடு கலை நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கொஞ்ச நேரம் உங்களை தூங்க வைக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் தூங்க வைக்க விட மாட்டேன். இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிடுறேன். சற்று விரைவாக இந்த மறைக்கல்வி ஆண்டறிக்கையை வாசித்தளித்து விரைவாக முடித்து விடுகின்றேன். ஆகவே நீங்கள் பொறுமையோடு இதை கேட்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
ஞாயிறு மறைக்கல்வி ஆண்டு விழா, மறைக்கல்வி ஆண்டறிக்கை 2025-2026. ஆன்மீக ஆலோசகர் அருட்பணி தமத்திருத்துவம் அவர்கள், இயக்குனர் தந்தை அருட்பணி அமல்ராஜ் ஆசீர்வாதம் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் திரு டென்னிஸ். ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 15 பேர், 2 தன்னார்வ பணியாளர்கள். மறைக்கல்வி சிறார்களுடைய எண்ணிக்கை 170 பேர். மறைக்கல்வியினுடைய விருது வாக்கு இயேசுவை அறிவோம், இயேசுவை அறிவிப்போம். இலக்கு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவளாக வாழ வளர பயிற்றுவிப்பது, உருவாக்குவது. பாடத்திட்டம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இயேசுவை அறிய என்ற பொருளில் அடிப்படை ஜெபங்கள், அனுபவங்களை போதிப்பது. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இயேசுவை அன்பு செய்ய என்ற பொருளிலும், 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை இயேசுவை பின் செல்வோம் என்ற பொருளிலும் போதித்து பயிற்றுவிப்பது. ஆண்டுதோறும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் மேய்ப்பு பணி மையத்திலும் தீபகத்திலும் நடைபெறும் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கான ஒரு நாள் பயிலரங்கில் பங்கேற்று தங்களின் பயிற்றுவிப்பு மற்றும் உருவாக்க நெறியில் பயன்பெறுகிறார்கள். மறைக்கல்வி பயிற்சி திட்டமானது ஒவ்வொரு ஞாயிறும் காலை 9 மணிக்கு மறைக்கல்வி சிறார்களுக்கென தனிப்பட்ட சிறப்பு திருப்பலி மறைக்கல்வி அரங்கிலும், அதனைத் தொடர்ந்து 9:45 மணி முதல் 10:30 மணி வரை மறைக்கல்வி வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது. நற்செய்தியாளர்களான மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற மறைக்கல்வி சிறார்களை 4 குழுக்களாக பிரித்து சிறப்பு நிகழ்வுகளும் போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. முறையே 4 குழுக்களுக்கும் 4 ஆசிரியர் பொறுப்பாளர்களாக இருந்து உற்சாகப்படுத்தி வழிநடத்தி வருகின்றார்கள். 1 மாதம் அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை ஆசிரியர்கள் கூட்டம் நடத்தப்பட்டு பிள்ளைகளின் வருகை பதிவு, பங்கேற்பு குறித்தும் விசுவாச வளர்ச்சிக்கான பாதையும் குறித்து வகுக்கப்படுகின்றது. நடைபெற்ற நிகழ்வுகள் 2025-2026 ஆண்டிற்கான மறைக்கல்வி துவக்க விழா ஜூலை மாதம் நடைபெற்றது. பங்கு தந்தை அவர்களும் இயக்குனர் தந்தை அவர்களும் இத்திருப்பலியை நிறைவேற்றினார்கள். மறைக்கல்வி சிறார்கள் திருப்பலி திருவழிபாட்டினை சிறப்பித்து உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டார்கள். பங்கு தந்தை அவர்கள் ஆசிரியர்களுக்கு விசுவாச ஒளியினை வழங்கி சிறப்பு ஆசி வழங்கினார். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி 5 முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 45 சிறார்கள் பெசன்ட் நகர் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்திற்கு பாத யாத்திரை சென்று அன்னையின் ஜெபமாலை ஜெபித்து திருப்பலியில் பங்கேற்று வந்தனர். சிகா இல்லத்தில் காலை உணவு வழங்கினார்கள். நமது முன்னாள் மறைக்கல்வி மாணவர்கள் பாத யாத்திரையில் சென்ற சிறார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள். செப்டம்பர் மாதம் இறுதியில் விவிலிய ஞாயிறு கொண்டாடப்பட்டது. அன்றைய திருப்பலியை ஞாயிறு மறைக்கல்வி சிறார்கள் சிறப்பித்தார்கள். பிள்ளைகள் 4 நற்செய்தியாளர்களாக அணிவகுத்து இறை வார்த்தை அட்டைகளை பொருத்தி விவிலியம் ஏந்திய விவிலிய பவனியில் பங்கேற்றார்கள். ஆலயத்தின் முன் விவிலிய மரம் ஒன்று அமைத்து அதில் இறை வார்த்தைகளை பொறித்து இறை மக்கள் ஒவ்வொருவரும் இறை வார்த்தை பறித்து செல்ல அவர்களுக்கு வழிவகை செய்தார்கள். அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதத்தை சிறப்பிக்கும் வகையில் பங்கில் 12 மணி நேரம் தொடர் ஜெபமாலை ஜெபிக்கப்பட்டது. மறைக்கல்விக்கு கொடுக்கப்பட்ட 1 மணி நேர ஜெபமாலையில் பிள்ளைகள் பல்வேறு கருத்துக்களுக்காக மெழுகுத்திரிகளை ஏந்தி இந்த ஜெபமாலையில் பக்தி பாங்குடன் பங்கேற்றனர். அக்டோபர் மாதம் நடைபெற்ற வினோத விளையாட்டு ஃபேன்சி ஃபிட் 2025 அன்ற நிகழ்வில் மறைக்கல்வி சிறார்களுக்கு கொடுக்கப்பட்ட 4 அங்காடிகளில் பல்வேறு வினோத களிப்பூட்டும் விளையாட்டுகளை நடத்தி எந்தவித செலவுமின்றி ரூபாய் 19,740 ரூபாய் டிக்கெட் விற்பனை செய்து வசூலித்து கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நவம்பர் மாதம் 16ஆம் தேதி மறைக்கல்வி சிறார்களுக்கு குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு விவிலிய குழு விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டது. காலை 9 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து பங்கு தந்தை பிள்ளைகளுக்கு காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் ஏற்பாடு செய்து கொடுத்தார். தொடர்ந்து 12:30 மணி வரை பிள்ளைகளுக்கு விவிலிய குழு விளையாட்டுகள் நடத்தப்பட்டது. சிறார்கள் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் பங்கேற்றார்கள். பெற்றோரின் வரவேற்பையும் பெற்றது. டிசம்பர் மாதம் திருவருகை காலத்தின்
மூன்றாம் வாரம் பிள்ளைகளுக்கு ஒப்புரவு வழிபாடும் திருப்பலியும் நடைபெற்றது. அநேக பிள்ளைகள் ஒப்புரவில் பங்கேற்று அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழா திருப்பலியில் கலந்து கொண்டார்கள். டிசம்பர் மாதம் திருவருகை காலத்தின் 4ஆம் வாரம் மாதவரம் போப் ஜான் கார்டன் அமைந்துள்ள சிறார்களுக்கு சந்தித்து அவர்களுக்கு தேவைப்படும் மில்லட்ஸ் சேகரித்து கொடுத்து அவர்களோடு கிறிஸ்து பிறப்பின் விழாவை பகிர்ந்து கொண்டார்கள். சுமார் 25 மாணவ மாணவியர்களும் ஆசிரியர்களும் இதில் பங்கேற்றார்கள். டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மாசிலா குழந்தைகள் விழா உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது. காலை முதல் திருப்பலியும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டது. பங்கு தந்தை அவர்கள் பிள்ளைகளுக்கு மதிய உணவு வழங்கி ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கி உற்சாகப்படுத்தினார்கள். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதல் நற்கருணை அருள் அடையாளத்திற்கான பயிற்சி வகுப்புகள் தினமும் மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெற்றது. இவ்வருள் அடையாளத்திற்கான பயிற்சி வகுப்புகளை மறைக்கல்வி ஆசிரியர்களான திருமதி ஷீலா லூயிஸ், திருமதி நீனா ஜான் அவர்கள் எடுத்து பிள்ளைகளை தயாரித்தார்கள். இதற்கு உறுதுணையாக இருந்த திருமதி ஹெலன் அவர்களுக்கும் திருமதி அமலி போஸ்கோ, திரு மேத்யூ அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். 25ஆம் தேதி நடைபெற்ற நற்கருணை கொண்டாட்டத்தில் 25 பிள்ளைகள் முதல் நற்கருணையை பெற்றார்கள். பிப்ரவரி மாதம் சென்னை மறை மாவட்டமானது ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த மறைக்கல்வி ஆசிரியர், சிறந்த மறைக்கல்வி மாணவர், சிறந்த வழிப்பிட சேவைக்கான பீக்கன் அவார்டு வழங்கி கௌரவிக்கிறது. இந்த மறைக்கல்வி ஆண்டிலே நம் பங்கிலிருந்து திரு ஏ சார்லஸ் அவர்கள் சிறந்த மறைக்கல்வி ஆசிரியருக்கான விருதையும், பி ரியா அவர்கள் சிறந்த மறைக்கல்வி மாணவருக்கான விருதையும், எம் ஜோனதன் அவர்கள் சிறந்த வழிப்பிட சேவைக்கான விருதினையும் பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் மாதம் அரசு பொதுத் தேர்வு எழுதுகின்ற 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகின்ற சிறார்களுக்கு சிறப்பு திருப்பலியானது நடைபெற்றது. இந்த திருப்பலியை நம்முடைய மறைக்கல்வி இயக்குனர் அவர்கள் இந்த திருப்பலியை நிறைவேற்றினார்கள். தொடர்ந்து நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு சிறப்பு ஆசி வழங்கினார்கள். பிப்ரவரி மாதம் இறுதியில் மறைக்கல்வி ஆண்டு தேர்வு மறுமொழி ஆய்வும் நடத்தப்பட்டு தவறாமல் வருகை புரிந்தவர்களுக்கு ரெகுலர் அட்டெண்டன்ஸ் பரிசும், மறைக்கல்வி தேர்வில் முதல் 2 இடங்களை பெறும் சிறார்களுக்கு பரிசும், ஒவ்வொரு வகுப்பில் இருந்தும் இந்த ஆண்டுக்கான சிறந்த மாணவர் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அவார்டு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேலும் 2025-26ஆம் ஆண்டில் 50% மேல் வருகை புரிந்த மறைக்கல்வி மாணவர்களுக்கு மே மாதம் 17ஆம் தேதி சகாய தோட்டம் என்கிற இடத்திற்கு சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டது. மே மாதம் நடைபெறவிருக்கும் VBS 2026க்கான ஆசிரியர்களுக்கான முன் தயாரிப்பு பயிலரங்கம் சாந்தோம் மெய்ப்பு பணி மையத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்றது. நம் பங்கிலிருந்து திருமதி ஷீலா லூயிஸ் மற்றும் திருமதி நீனா ஜான் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் VBS மே மாதம் 4ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தினமும் மாலை 3:30 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் என்றும், மே மாதம் 17ஆம் தேதி இன்ப சுற்றுலா அழைத்து செல்லப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டது. நன்றி பூக்கள். 2025-2026ஆம் ஆண்டிலே மறைக்கல்வி சிறார்களுக்கு திருப்பணிகள் நிறைவேற்றி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி விசுவாசத்தில் உறுதிப்படுத்திய பங்கின் அதிபரும் பங்கு தந்தையுமாகிய அருட்பணி தமத்திருத்துவம் அவர்களுக்கும் தமது புன்னகை பூத்த முகத்தால் பிள்ளைகளின் இதயத்தை கவர்ந்து அவ்வப்போது ஆசிரியர்களையும் மறைக்கல்வி மாணவர்களையும் நெறிப்படுத்தி வழிநடத்திய மறைக்கல்வி இயக்குனர் அருட்பணி அமல்ராஜ் ஆசீர்வாதம் அவர்களுக்கும், அருட்பணி கிரகோரி அவர்களுக்கும், அருட்பணி ஜெகதீஷ் அவர்களுக்கும், அருட்பணி வில்லியம்ஸ் அவர்களுக்கும் மறைக்கல்வி குழுமத்தின் சார்பாக இதயம் நிறைந்த நன்றியும் ஜெபங்களும். இம்மறைக்கல்வி திட்டமானது சிறப்பாக இயங்குவதற்கு தங்களது நேரத்தை பாராது தியாக உள்ளத்தோடும் அர்ப்பண உணர்வோடும் பிள்ளைகளை விசுவாச வாழ்வில் உறுதிப்படுத்திய அனைத்து மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இம்மறைக்கல்வி திட்டமானது சீரும் சிறப்புமாக செயல்படுவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து பெற்றோர்களுக்கும், பங்கு மெய்ப்பு பணி அன்பியங்கள், பக்த சபைகள் மற்றும் இம்மறைக்கல்வி திட்டத்தில் உற்சாகத்தோடு பங்கேற்ற அனைத்து மறைக்கல்வி சிறார்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இம்மறைக்கல்வி திட்டமானது நிறைவாழ்வை நோக்கி விசுவாச வாழ்வில் வளர்ச்சி கண்டிட இறை அரசை உருவாக்க உங்களின் தொடர் ஒத்துழைப்பையும்
ஆர்வத்தையும் ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். நன்றி. இங்கனம் மறைக்கல்வி குழுமம். அடுத்தபடியாக கடந்த ஆண்டு 2025 முதல் 2026 வரை மறைக்கல்வியில் நடந்த நிகழ்ச்சிகள் மற்றும் நிகழ்வுகளை பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக காண்பிக்க வருகை தரும் திருமதி நீனா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது சமூகத்திற்கு ஏற்ற சிறப்பான தலைப்புடைய பட்டிமன்றமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பான விழிப்புணர்வூட்டும் நாடகத்தை வழங்க நமது மறைக்கல்வி மாணவ மாணவியர்களை அன்போடு அழைக்கிறேன். மரிய வாழ்க, மரிய வாழ்க. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் மறைக்கல்வி எப்படியெல்லாம் போச்சு? இறை வார்த்தையை மையமாக வைத்து பண்ணோம். இதற்கு முக்கியமாக இருந்த நம்முடைய பங்கு தந்தை அதிபர் தந்தைக்கு ஒரு கிளாப் பண்ணிவிடுவோமா எல்லாரும் சேர்ந்து? ஏற்கனவே டென்னிஸ் பிரதர் வந்து புன்னகை மன்னன் சொன்னார். இதனுடைய முக்கியத்துவமே இந்த வருடம் கலகலா போச்சுன்னா நம்முடைய புன்னகை ஃபாதர் அமல்ராஜுக்கு ஒரு நன்றி சொல்லுமா? தேங்க்யூ ஃபாதர், சரி சொல்லுங்க.
நம்முடைய பிரின்சிபல் தந்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் மாஸ் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா நச்சுன்னு வைப்பார், தொடக்கத்திலேருந்து நச்சுன்னு டைமோடு முடிப்பார். பிரின்சிபல் தந்தை அருட்தந்தை வில்லியம் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உண்மையிலேயே மறைக்கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு கொடை. இதை தான் நீங்கள் வகுப்பில் பார்த்தீங்க. உட்காருங்க, அனைவரும் அமர்வோம். இது ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, மாறாக இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் எதை கொண்டு செல்லுகிறார்கள் என வளர்ந்த வகுப்புகளுக்கு மறைக்கல்வி எடுப்பது, விசுவாசத்தை பகிர்ந்து கொடுப்பது மிக மிக கடினம். உண்மையிலேயே நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒரு கிளாப் பண்ணி ஆகணும். மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. என இன்றைய நவீன உலகில் மீடியா, மொபைல் ஃபோன் அல்லது டிவியினுடைய தாக்கம், சினிமா தாக்கம் மத்தியில் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுக்குறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவால். இதன் அடிப்படையில் இந்த பிள்ளைங்க நாங்கள் ஒரு வகுப்பில் +1 +2க்கு வகுப்பு எடுக்கும்போது எல்லோருமே விவிலியம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிள்ளைங்க எடுத்துன்னு வரல. ஒரு சிலர் எடுத்துன்னு வந்தாங்க, ஒரு சிலர் எடுத்துன்னு வந்தாங்க. எல்லோரும் மொபைல் கொண்டு வந்தாங்க. என்னடா மொபைல் எடுத்துன்னு வந்துக்கிறேன்? அப்போ சொன்னானுங்க, பிரதர் இதில் எல்லாமே இருக்குது பிரதர் அப்படின்னு. ஸோ ஆலயத்திற்கு போய் பாருங்கள், எதுனா வசனம் சொன்னால் உடனே விவிலியத்திலிருந்து எடுக்க மாட்டுறாங்க, மொபைல்லேருந்து. கொயர் கிளாஸில் போய் பாருங்கள், எல்லாம் மொபைல்லேருந்து பாடுறாங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தது இறை வார்த்தை உயிருள்ளது, என்றும் அழியாதது. அப்போ பிள்ளைங்க சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சியில் இதை ஒரு போட்டியாக வைத்துப்போம். அதனால் நான் இது வரைக்கும் நடுவராக இருந்ததில்லடா, நான் அப்படி ஓரமாக உட்காந்துட்டு போவேன். இல்லை இல்லை கிளாஸ் டீச்சர் நீங்கள் நடுவராக இருக்கணும்னு. அதனால் பிள்ளைங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி, இன்றைய நவீன உலகில் எது சிறந்தது என்பதை பார்ப்போம். என்ன சொல்றீங்க? மொபைலா விவிலியமா? நீங்க என்ன சொல்றீங்க? பைபிள் எத்தனை பேர் சொல்றீங்க? கேட்டுக்கோங்க. மொபைல் தான் சிறந்தது எத்தனை பேர் சொல்றீங்க? ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மொபைல் தான் சிறந்தது. இந்த கேள்வி நான் மாற்றி கேட்டு எத்தனை பேர் திருப்பலிக்கு வந்தோம் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? கை தூக்குங்க. மொபைல் எத்தனை பேர்? எல்லாரும் வைத்திருப்பீங்க. ஆனால் வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், இதை போட்டி அடித்து பாடுறான்னு. அதனால் அடித்து பார்க்க அழைக்கிறோம். முதல் அணி மொபைல் தான் சிறந்தது என்று பேச அழைக்கிறோம். பேசலை, பஞ்சு கையார் வாங்க. நான் மொபைல் டீம்லேருந்து பேச வந்திருக்கேன். நாங்கள் தான் வேர்ல்டு, உலகமே எங்கள் கையில் தான் இருக்கு. நாங்கள் தான் வேர்ல்டு, கரங்களை தட்டுவோம். பைபிள் டீம்லேருந்து வந்திருக்கேன். நீங்க வேர்ல்டுனா நாங்கள் வேர்ட் ஆஃப் காடுடா. வேர்ட் ஆஃப் காடு, கரங்களை தட்டுவோம். எங்ககிட்ட ஃபேஸ்புக் இருக்கு, இதுல எல்லாரும் பார்க்கலாம், எல்லாத்தையும் பேசலாம். இதெல்லாம் இருக்கா? மொபைல்ல ஃபேஸ்புக் இருக்கு. உங்ககிட்ட ஃபேஸ்புக், ட்விட்டர் நிறைய இருக்கலாம். ஆனா நாங்க தான ஃபேஸ்புக். இறைவார்த்தை ஃபேஸ்புக். எங்களை பார்த்தா அவங்க எல்லாருமே யோகம் வரும்டா. பாருங்க, மொபைல்ல பார்த்தா யோகம் வருமா? உங்களை பார்த்தா யோகம் தானே வரும். ஆனா எங்களை படிச்சா அவங்க சாப்பிடலாம் தீங்கும். ஆனா இவங்களை விவிலியம் படிக்கும் போது சாபம் நீங்கும். நான் தான் மேப்பு. உங்களுக்கு ரூட் தெரியலனா என்னதான் யூஸ் பண்ணணும்? ஆகா, நல்ல ஒரு உதாரணம். அவங்க தான் மேப்பு. நீங்க மேப்புன்னு சொல்லிட்டு வழி தவறி போனாலும் உங்களுக்கு வழி கொடுத்து கூட்டு வந்து நாங்க தான்டா. சிட்டிங்களா, மேப்பு வழி தவறி போனாலும் ரூட் காட்டுறது விவிலியம் தான். எங்கிட்ட ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கு. ஒரு ஆர்டர் போட்டா வீடு தேடி உணவு வரும். இன்னைக்கு தட்டினா உணவு கைக்கு வரும். உங்ககிட்ட ஸ்விக்கி ஜொமேட்டோ இருந்தாலும் நாங்க தான் உலகின் உணவே. பாருங்க, வாழ்வு தரும் உணவு. மனிதர் 50 நாள் மட்டுமல்ல, கடவுளின் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்வார். உண்மையிலேயே இறைவார்த்தை உயிர் உள்ளது. நாங்க தாண்டா ரீலு. போன்ல இன்ஸ்டா ஓபன் பண்ணா எல்லாரும் எங்களை தானே பாக்குறீங்க. ரீல், எல்லாரும் ரீல் பாக்குறீங்களா? வேற ரீல் தாண்டா, ஆனா நாங்க தாண்டா ரியல். பாருங்க, விவிலியம் எப்போதுமே ரியல் தான், அவங்க ரீல் தான். உங்களை வாரத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்றாங்க, ஆனா எங்களை டெய்லியும் குழந்தை போல பாத்துக்கிறாங்க. ஆகா, அது கூட தலைமாட்டிலே வச்சு பாருங்க, விவிலியத்தை வாரம் ஒரு முறை தான் எடுப்போம். ஆனா குழந்தை மாதிரி பாப்பீங்க, தலைமாட்டை வச்சு தூங்குவாங்க. உங்களுக்கு சார்ஜ் காலியானா சார்ஜ் போடுவாங்க. ஆனா உங்க எல்லாருக்கும் ரீசார்ஜ் தரதே நாங்க தான். ஆகா, ரீசார்ஜ் கொடுக்கிற விவிலிய வார்த்தைகள். நான் தான் ஜாலி. நீங்க என்கிட்ட தான் எல்லா என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஜாலியா இருக்கலாம். நீங்க ஜாலியா மொபைல்னால ஜாலி தான். நீங்க ஜாலினா நாங்க தான்டா
ஓலி ஓலி ஜாலியா இவங்க ஓலி. உலகத்தோட சந்தோஷமே எங்க கையில இருக்குது. எங்களை பார்த்து தான் எல்லாருமே சந்தோஷமே ஆவாங்க. சந்தோஷமே மொபைல் தான். நீங்க சந்தோஷம் தான் தரீங்க, ஆனா நாங்க தான் உங்க எல்லாருக்கும் ஒளி தரோம். சந்தோஷத்துக்கு மத்தியில ஒளி கொடுப்பது விவிலியம். நாங்க தான் டைம் பாஸ். உங்களுக்கு போர் அடிச்சா எங்களை தான் நீங்க பாக்குறீங்க. பாருங்க, மொபைல் வந்து ஒரு டைம் பாஸ். ஏண்டா நீங்க வெறும் டைம் பாஸ் தானா? நாங்க எவனுக்கு கேட் பாஸ்? எவனுக்கு கேட் பாஸ்? உண்மையிலேயே பிள்ளைகளே வாங்க, உண்மையிலேயே நம்ம கற்றுக் கொடுத்த விவிலியத்தில் எவனுக்கு கேட் பாஸ் வந்து விவிலியனா, அது என்றும் மாற்ற முடியாது. மொபைல் என்றுமே ஒரு டைம் பாஸ் தான், அது அழிஞ்சு போகும். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருடைய வார்த்தைகள் என்றுமே ஒழியாது. இதை தான் இந்த வருடம் முழுவதும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஜெபிக்கணும். ஏசப்பாவை மட்டுமே உங்கள் துணையாக இருக்கணும். செய்வீங்களா? செய்வோம் நம்புகிறேன். இன்றைய மீடியா உலகத்தில் உங்களை அனுப்புகிறோம். நீங்கள் சாட்சியாக இருங்க. ஏசப்பாவுக்கு மட்டுமே முதலிடம் கொடுக்கணும். சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னும் டிராமா முடியல, அடுத்த காட்சி இருக்கு. முடிவு கண்டுச்சு. இந்த வாட்டி நம்ம ஃபாதர் நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஃபாதரோட கைடன்ஸ்னால நம்ம சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே நல்ல கிளாஸஸ் நம்மளுக்கு எடுத்தாங்க. அதுக்காக நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கலாம். ஏசப்பா, இந்த மறைக்கல்விகள் இந்த வருஷத்தை நடத்துனதுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. உங்களால் நிறைய விஷயத்தை நாங்கள் கற்றுக்குறோம் ஏசப்பா. நீங்களால் நிறைய நாங்கள் இது மூலம் உங்களோடய நான் இருக்கணும் ஏசப்பா. எல்லா வருஷமும் நீங்கள் எங்கள் கூடயே இருக்கணும் ஏசப்பா. இந்த வருஷம் இருந்த மாதிரி எல்லா வருஷமும் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி யாராவது இந்த நேரத்துலேயும் யாரா கழுவு தட்டுறா, ஒரு ஜபிக்க கூட விடவே மாட்டீங்க. யாருன்னே தெரியல, யாருன்னு பார்ப்போம். ஏசப்பா நீங்களா பார்த்தீங்களா? எங்கள் வீட்டுக்கு ஏசப்பா வந்துருக்காரு. வாங்க ஏசப்பா, வாங்க ஏசப்பா, உட்காருங்க ஏசப்பா. ஏசப்பா இப்போதான் ஏசப்பா உங்களை எடுத்து ஜெபிச்சிருந்தா, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நீங்கள் எப்போவுமே என் கூடயே இருக்கணும் ஏசப்பா. உங்களுக்கு ஏதாவது வேணும் ஏசப்பா, இதை செய்கிறேன் ஏசப்பா. இப்போதான் ஏசப்பா கூட பேசுவேன் பார்த்தா அதுக்குள்ள ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டாங்க. இப்போ யாரா வந்தது? தலை நீங்களா? தலை நம்ம மிகப்பெரிய ஃபேன் தலை தலை. ஐயோ, எங்கள் வீட்டுக்கு தலை வந்துருக்காரு, தோனி வந்துருக்காரு. இருக்கு தலை, நீங்கள் ஒவ்வொரு சிக்ஸும் அப்படியே கண்ணுலேயே நீங்கள் தலை இருக்கு தலை. ஒரே ஒரு பால் மட்டும் போட தலை. செம்ம சாட்டு தலை மட்டும் போட தலை. பார்த்தீங்களா, எனக்கு தலை சைட் பண்ணி கொடுத்த பேட்டுலாம் இருக்குது என்கிட்ட. இது ஒரு என் வீட்டுக்கு தலை வந்திருக்காரு. தலை நீங்களா? தலை நான் உங்க மிகப்பெரிய ஃபேன் தலை. தெரியும்பா. பக்கத்தில் ஷூட்டிங் வந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போனேன். ஆமாப்பா. ஒவ்வொரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு நான் தான் தலை முன்னாடி போய் கத்துவேன் தேட்டர்லாம். தெரியும்பா, பார்த்துக்கேன். ஒரு ஃபோட்டோ மட்டும் தலை இருந்தேன். அடுத்தவங்களுக்காக செய்கிறேன். தம்பி குடிக்க கேம்பா இருந்தா தலை தோடி வந்தோம் நம்மள இது பண்ண விடல. இப்போ அஜித் வந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டாங்க. யாருன்னே தெரியல. தலைவரே, எங்க தொகுதி எம்எல்ஏ உடல் மண்ணுக்கு இருந்தாலே உயிரை பங்கு நன்றிப்பா. இருக்கு தலைவர், வாங்க தலைவர். உங்களுக்கு இல்லாத வாங்க தலைவர், உட்காருங்க தலைவர். உட்கார வைங்க. ஐயோ, என் வீட்டுக்கு தலை தோழி வந்திருக்காரு, அது அஜித் வந்திருக்காரு, எங்க தொகுதி எம்எல்ஏ வந்திருக்காரு. இதை விட நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருப்பேன். எங்க ஒரு போட்டோ மட்டும் எடுக்கிறேன்.
ரொம்ப நன்றிங்க. நீங்க 3 பேருக்கு ஏதாவது வேணுமா? நான் செஞ்சு எடுத்துட்டுமா? தல எங்க வீட்டுல கரண்ட் இல்ல தல வந்து என்ன பாருங்க தல. கரண்ட் எல்லாம் ஈபி கார்டு ஃபோன் பண்ணப்பா எனக்கு ஏன்பா ஃபோன் பண்றேன்? என்ன தல நீங்க வந்ததால பாப்பேன்றான். எங்க தொண்டை ஒருத்தர் இருக்கான்ப்பா, அவன் வீட்டில் தான்ப்பா இருக்கேன். இதோ வரேன்ப்பா. சைனா வர மக்களே எல்லாரும் உங்க பசங்களை VPS-க்கும் மழை கல்விக்கும் அனுப்புங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. எங்க லோட்டு ஜிபிடிக்கு எங்க லோட்டு ஜிபிடிக்கு. ஹலோ இது ஷூட்டிங்கா? என்னப்பா இப்போதான் சரி சரி வரேன். தம்பி பாய்ப்பா போகிறோம்ப்பா. போறீங்க? ரிங் 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 ரிங். ஹலோ தோனி தல ஆனால் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும் ப்ரோ. அதோ வந்துட்டோம்ப்பா. வாங்க வாங்க. இன்னும் எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்களா? இல்லைடா, இப்போதான் ஒரு டீ காஃபி சேர்த்து கூட எல்லாம் கிளம்பிட்டாங்களே. ஏசப்பா, எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க மட்டும் எப்படி ஏசப்பா இங்க இருக்கீங்க? நீங்க தான் முதல்ல என் வீட்டுக்கு வந்தீங்க. கலக்காதே, வாழ்வு இறுதி வரை நான் உங்களோட இருப்பேன். மனுஷனுங்க ஏசப்பா, ஒரு சினிமா நடிகருக்கும் ஒரு விளையாட்டு வீரருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் இந்த முக்கியத்துவத்தை உங்களுக்கு தராம என் கண்ணு குருடா போயிடுச்சு. நீங்க தான் ஏசப்பா என் கண்ணு இருக்கீங்க. இது ஒரு நாடகம் மட்டுமல்ல, ஒரு நற்செய்தி. ஏன்னா விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். விளையாட்டு, சினிமா, அரசியல் இது மத்தியில் பிள்ளைங்க விசுவாசத்தை இழந்துடுறாங்க. ஆனால் என்றைக்குமே நிரந்தரம் ஏசப்பா மட்டும்தான். அவர் மட்டுமே தான் நமக்கு சொந்தம். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை எல்லாமே ஒரு டைம் பாஸாக வச்சுட்டு இறை வார்த்தையிலும் இயேசு கிறிஸ்துவிலும் மரியன்னை பக்தியிலும் தொன்போஸ்கோ பக்தியிலும் பிள்ளைகளை வளர்ப்போம். இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம். இயேசுவை அறிவிப்போம். இயேசுவோடு பயணிப்போம். இயேசுவை கற்போம். இயேசுவை அறிவிப்போம். இயேசுவோடு பயணிப்போம். கரங்களை தட்டி பிள்ளைகளை வாழ்த்துவோம். நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக இவ்விழாவின் சிறப்பு விருந்தினரான நமது பாசமிகு பங்கு தந்தை தமதிருத்துவம் அடிகளார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷம், நிறைய பெற்றோர்கள் இங்கே இருப்பது மிக்க மகிழ்ச்சி. நல்லதொரு கருத்துள்ள நாடகம் விவாதத்தை நாம் பார்த்தோம். ஒரு முறை ஒரு கேட்டகிசம் டீச்சர் அந்த வகுப்பில் மோட்சத்தை பற்றி கிளாஸ் எடுத்தாங்களாம். ஹெவனை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க. கஷ்டப்பட்டு மோட்சம்னா இப்படி தான் இருக்கும், மோட்சத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு மோட்சத்தை பற்றி ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த டீச்சர் கடைசியில் கேட்டாங்களாம், சரி இப்போ சொல்லுங்கள் பிள்ளைங்களா, யார் யார் மோட்சத்துக்கு போகிறவங்க நீங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் கை தூக்கிட்டாங்களாம். ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் கை தூக்கலையாம். இந்த டீச்சருக்கு கொஞ்சம் கோபம். என்னடா அது, நம்ம இவ்வளோ நேரம் அரை மணி நேரம் மோட்சத்தை பற்றி கிளாஸ் எடுத்தால் அந்த பையன் பாரு மோட்சத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது அவனுக்கு சொன்ன உடனே அந்த டீச்சர் கேட்டாங்களாம், ஏன்டா தம்பி, ஏன் மோட்சத்துக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் சொன்னானா, இல்லை என்னை இந்த கேட்டகிசம் கிளாஸ் முடித்த உடனே அம்மா நேராக வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க, அதனால் நான் வீட்டுக்கு தான் போவேன், மோட்சத்துக்கு போக மாட்டேன். மகளே, இந்த நாளிலே நான் மறைக்கல்வி ஆசிரியர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அன்றிலிருந்து நான் சகோதரராக இருந்து இன்று வரை 2 முக்கியமான புள்ளிகள் திருவாளர் பிரான்சிஸ் அண்ட் திருவாளர் டென்னிஸ் அவர்கள் தலைமையிலே ஆசிரியர்களுடைய பணியை நான் இந்த வருடம் நேரடியாக பார்த்தேன். ஆகவே நாம் மீண்டும் ஒரு முறை இந்த ஆசிரியர்களுக்கு நாம் கரோல் எழுப்பி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்த நம்முடைய புன்னகை மன்னன் அருள் தந்தை யார்,
ஃபாதர் அமல் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவை நம்முடைய வாழ்விலே மையமாக வைத்து வாழ வேண்டும். இதுதான் இன்றைய மறைக்கல்வியினுடைய மைய கருத்தாக இருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை தூரம் ஒதுக்கி வைத்தால் நம்மையும் ஆண்டவர் ஒதுக்கி வைத்து விடுவார். ஆகவே எப்பொழுதுமே பெற்றோர்களை நீங்கள் உங்கள் குழந்தைகளை தொடர்ந்து இந்த மறை கல்விக்கு அனுப்புங்கள். அதனுடைய பலனை நீங்கள் இப்பொழுது அனுபவிக்க மாட்டீர்கள். நீங்கள் வளர்ந்து அந்த குழந்தைகள் வளர்ந்து மேன்மேலும் வளரும் பொழுது அதனுடைய அந்த பழங்களை நீங்கள் அனுபவிப்பீர்களாகவே தொடர்ந்து இந்த நாளிலே நான் நன்றி சொல்லுகின்றேன். குறிப்பாக பெற்றோர்கள் ஆகிய உங்களுக்கு நன்றி சொல்கின்றேன். உள்ள குழந்தைகளை ஒவ்வொரு வாரமும் இந்த மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைத்ததற்காக நன்றி. இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நன்றி. அடுத்தபடியாக தனது அருமையான நடனத்தின் மூலம் இந்த மேடையை தெரிக்கவிட நமது பங்கு மறைக்கல்வி 9ஆம் முதல் 12 வகுப்பு மாணவ மாணவியரை அன்போடு அழைக்கிறேன். அக்கா வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. நான் வச்சு அப்படியே வீடியோ ஒன்று எடுக்கிறியா? நான் அப்புறமா நான் அமுச்சு விடுவேன். எதில் அமுச்சு எனக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும்ல, அமுச்சு விட்டு நான் அமுச்சு விடுறேன். எட்ரா டப்புடா அவ்வளோதான். அப்போ நல்ல வேலை. ஜோனாக்கா இங்கே அங்கே இருக்காதா? சரி, அக்கா டான்ஸ் ஆட போகிறது. நிறுத்துங்க. எந்த பாட்டுக்கார சொன்னா எந்த பாட்டுக்காரு பாருங்க, மக்கள் எல்லாம் தூங்குறாங்க. சும்மா வேற லெவலில் தெரிக்க விடுங்க. பாட்டே கிடையிலடா உனக்கு. அலையா வீசுதையா வாழ்க்க பல 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 பலங்கள் மாறிடுச்சு பார்க்க. அலையா வீசுதையா வாழ்க்க பல 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 பலங்கள் மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாழணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு.
கிளம்பிட்டோம்டா பாப்பா டான்ஸ் ஏதாவது உட்காந்து பார்த்துப்போம் நான் வந்துடுறேன் இல்லைம்மா 9 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவியர்கள் சிறப்பான ஒரு நடனத்தை வழங்கினார்கள். நல்ல ஜோரா கரவொலி எழுப்பி மீண்டுமாக அவர்களுக்கு நன்றி பாராட்டுவோம். இப்பொழுது நம் மத்தியிலே மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினராக வீற்றிருக்கின்ற அருள் தந்தை வில்லியம்ஸ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு பேச அன்போடு அழைக்கின்றோம். ஃபாதர்கிட்ட சொல்ல பட் இருந்தாலும் ஸ்பாட்டில் நல்லா சூப்பராக பேசுவார் அப்படின்னு கரங்களை பற்றி நம் மத்தியிலே அருள்பணி வில்லியம்ஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். இறையன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அருமையான மாலை பொழுதில் மறைக்கல்வி ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். வருகின்ற ஆண்டும் நீங்கள் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்கிறேன், ஜெபிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. பார்த்தவர்களே, இப்பொழுது நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய VBS-னுடைய துவக்க விழா நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. ஆகவே அதற்காக நாம் தயாராகும். நாளை முதல் நடைபெற இருக்கின்ற இந்த VBS-க்கான துவக்க விழா இப்பொழுது ஒரு சுருக்கமான ஒரு துவக்க விழா நடைபெற இருக்கின்றது. ஆகவே பிபிஎஸ்னா என்னன்னா, பிபிஎஸ்னா என்னவா? உனக்கு சிம்பிளாக 3 வார்த்தையில் சொல்கிறேன். பங்கேற்போம், பயில்வோம், பயணிப்போம். அவ்வளோதான்டா. நாளிலேருந்து வா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட்டு போய் ஃபார்ம் வாங்கிடு. தம்பி, நீ ஃபார்ம் வாங்கிட்டியாப்பா? நான் எப்படிண்ணா இருக்கும் VBS கிளாஸ்ண்ணா? நான் உனக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேண்ணா. நல்லா ஜாலியாக இருக்கும், நிறையா கற்றுக்கலாம். வெறும் பைபிள் பற்றி, ஆக்ஷன் சாங்கு, கேம்ஸு சூப்பராக இருக்கும்ண்ணா. ஆனால் எனக்கு சேரணும்னு ஆசை இருக்குதுண்ணா. ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? அதான் தம்பி, சூப்பராக ஹெல்ப் பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை. நீ முதல்ல போய் ஃபாதரை மீட் பண்ணு. அதுக்கப்புறம் அவங்களே உன்னை நல்லா ஜாலியோட இன்முகத்தோடு அவங்களை வரவேற்பாங்க.
இந்த ஒரு VBS முகாமை பயணிப்போம், பங்கேற்போம், பயில்வோம் என்ற முகாமை நான் துவங்கி வைக்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். ஜாலியா வாங்க, ஹோலியா போங்க. சொல்லுங்க, ஜாலியா வாங்க, ஹோலியா போங்க. ஜாலியா வாங்க, ஜாலியா வாங்க, ஹோலியா போங்க. ஓகே, காட் பிளஸ். பார்வர்களே, இப்பொழுது பிள்ளைகள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பரிசளிப்பு விழா இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. இந்த பரிசளிப்பு விழாவின் பொழுது பரிசு பெறுபவருடைய பெயர்களை வாசிக்கப்படும் பொழுது தயவு செய்து சற்று விரைவாக வந்து இந்த பரிசினை பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, முதல் பரிசாக இந்த ஆண்டு முழுவதும் தவறாமல் வருகை புரிந்த சிறார்களுக்கு இப்பொழுது இந்த ரெகுலர் அட்டெண்டன்ஸ்க்கான அந்த விருதினை வழங்க இருக்கின்றோம். அதனை வழங்குவதற்காக நம்முடைய பங்கு தந்தை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 2025-26 ஆண்டிற்கான மறைக்கல்வி இந்த திட்டத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மறைக்கல்வி திருப்பலியிலும் மறைக்கல்வியிலும் தவறாமல் பங்கேற்றோருக்கு இப்பொழுது பரிசு வழங்க இருக்கின்ற முதல் வகுப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிரின்சஸ் ஆர் என் சபேஷ் தாஸ், ஆஷிதா, ஆஷிதா இருக்காங்களா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஜென்சி கிறிஸ்டினா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஜென்சி கிறிஸ்டினா, நிபின் ஷோவின் பிரின்ஸ், வரல. ஓகே, தேர்ட் ஸ்டாண்டர்ட் சூசன் தன்வி, ட்ரீசா ஃப்ளோரிஸ் வரவில்லை, ஆக்னஸ் ஏஞ்சலினா. ஓகே, fourth and fifth standard girls, லத்திகா, அகீரா, டி கிளாரினா, ஏஞ்சலினா ஃபேபியானா, ஆர் பிரின்சியா. Fourth and fifth standard boys, M. Rajkumar, Edward Raphael, அவர்களை தொடர்ந்து டொமினிக் ஆல்வின். 6th standard boys and girls category, boys P. Yuvan, T. Jones, P. Maria Suvika, Bernice Mariam. Seventh standard boys, Alden Leo, Joni Shiman,
7th standard girls Jivika, Nancy Francia, Sunita Rani, 8th standard boys Marvel Anto, Bristow BJ, Regan RR, Jason and Emmanuel. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்கப்பா பேர் வாசிக்கும் போது. 9th and 10th standard girls S. Valentina, A. Nancy, Sansi Ganesha, Steffi Nolan, Joan Maria. Ninth standard boys Lawrence, ninth standard boys Lawrence, Ledwin, Bosco Alvin. வரலன்னா உங்களுடைய பெற்றோர்கள் வந்து பெற்றுக்கொள்ளவும். 10th standard boys Jesno, வரல. Jensen, வரலையா? Kevin P, வரல. F. John Bosco, சீக்கிரமா ஃபாஸ்ட். Maria Gerald, 11th and 12th standard boys and girls, boys category Santosh, Harish, Jude, Jonathan, Sanjay, Satish, Benito, Joshua and Andrew. Come fast, come fast. 11th and 12th standard girls category B. Ria, Trinita, J. Benita, P. Benita, Christina, Roslyn, Ria Michelin. அன்பார்ந்தவர்களே, இந்த மறைக்கல்வி ஆண்டிலே 2025-26 ஆண்டிலே தவறாமல் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சிறார்களுக்கு நல்ல கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். தேங்க்யூ. குரூப் ஃபோட்டோ எடுத்துங்க ப்ளீஸ். Once again, a big hand for the regular attendance for the Catechism year 2025-26. வாழ்த்துக்கள். தொடர்ந்து உற்சாகத்தோடு இந்த மறைக்கல்வியிலே பங்கேற்போம், பயில்வோம், பயணிப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. நல்ல ஜோர கைதறி கொடுப்போம். அடுத்த விருதானது நம்முடைய மறைக்கல்வியில ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் the best outstanding student, அதாவது சிறப்புமிக்க ஒரு மாணவருக்கான விருதினை வழங்க இருக்கின்றோம். இந்த விருதினை வழங்குவதற்காக நம்முடைய அருட்தந்தை வில்லியம்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். The best outstanding student of each class for the Catechism year 2025-26.
பெயர்களை வாசிக்கும் பொழுது சற்று விரைவாக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். First standard Princess R. The Star Award of the Outstanding Student. சூப்பரான சிறப்பான ஒரு விருது ஸ்டார் அவார்ட். நல்ல விருது. ஜோரா கைத்தறி கொடுப்போம். Princess R அவர்களுக்கு. Second standard J. Emika Immaculate Jency Christia. எடுக்கல சும்மா சொல்றது பரவாயில்லையா தெரியாது இந்த சைடில் தெரியல. Third standard Yalini Anika. சரி மொத்தமாக லாஸ்ட்டில் முடிச்ச பிறகு எல்லாரும் சேர்ந்து கைத்தறி கொடுத்தோம். ஆமாம் ஒரு வாட்டி கைத்தறி கொடுத்தது கஷ்டமாக இருக்கும். 4th and 5th standard girls is Latika. Faster. 4th and 5th standard boys category M. Rajkumar. Sixth standard boys Sam Christie. Varla Negrale. Sixth standard girls is Marita Angeline. Seventh standard Sam Christia. Seventh standard boys John Wesley. வரலையா சீக்கிரம் வாங்க. Seventh and 8th standard girls are Sunita Rani. Eighth standard boys Marvel Anto Bristow DJ. Faster va, Tamil faster va. Marvel faster va. Ninth and 10th standard girls, yes, Valentina. Ninth standard boys, Legbin. 10th standard boys, Jesno or Varla. 11th and 12th standard boys and girls in the category la Santosh A. பாந்தவர்களே இந்த 2025-26 ஆண்டிற்கான தி பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அவார்ட் நல்ல ஜோரா அவர்களுக்கு கரபொலி எழுப்பி நமது நன்றி பாராட்டுவோம். தந்தையர்கள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஒரு குழு புகைப்படத்திற்காக. இந்த விருதினை வழங்கிய அருட்தந்தை வில்லியம்ஸ் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். The next award for the catechism year 2025-26 இந்த ஆண்டில் மறைக்கல்வி தேர்வு நடைபெற்றது. கிளாஸ் அசஸ்மெண்ட் அவார்ட் இந்த விருதினை வழங்குவதற்காக நம்முடைய மறைக்கல்வி இயக்குனர் தந்தை அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். First standard Sharon Teresa. First standard first place Sharon Teresa. Then second standard first place J. Emika Immaculate. Second place B. Maria. Third standard boys and girls first place Yalini Anika. Second place Anthony John Sham. Fourth and fifth standard girls first place S. Latika. Yalini Anika. First place.
ஆண்டனி ஜான் ஷியாம் அவரு. Fourth and fifth standard girls, first place is Latika. Second place இருவர் பெறுகின்றார்கள். டி கிளாரினா, ஜே ஐரின். வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க. Fourth and fifth standard boys. First place Edward Raphael. Second place Yuan Santos. Sixth standard boys and girls. First place J. Giovanna Sen. Second place Jabaraj. Okay. Seventh standard boys, first place Jonish Iman. Second place. பேர் வாசிக்கும் போது தூங்கின்னு இருக்காதீங்க மறைக்கல்வி மாணவர்கள். தரிசனம் கொஞ்சம் விழிப்பாருங்க. நான் நிறைய பேர் முடிச்ச பிறகு பேர் வாசித்து 10 பேர் கழிச்ச அப்புறம் பின்னாடி ஓடி வராங்க ஃபாஸ்ட்டாக. Seventh standard boys, first place Jonish Iman. Second place John Wesley. Seventh standard girls, first place S. Jivika and B. Albina Kefera. Eighth standard boys, first place G. Simon. Vandarkara. Second. Eighth standard boys, first place Simon Varla. Second place BJ Bristow. Passing around. Ninth standard boys, first place Lionel Savio. Ninth and 10th standard girls, first place A. Nancy Varla. Second place இருவர் பெறுகின்றார்கள். S. Valentina, A. Sansi Delicia. 2 second places. Tenth standard boys, first place Jensen Varla. Second place இருவர் பெறுகின்றார்கள். F. John Bosco, P. Kevin. வரல. 11th and 12th standard boys, first place Rishal, அவரும் வரலையா? Second place Benito, அவரும் வரல. 11th வந்தாரா? வராரா? வாங்க. 11th and 12th standard girls, first place Kavya Mary. Second place Subiksha. Second place Subiksha வந்திருக்காங்களா? Kavya first place. சுபிக்ஷா செகண்ட் பிளேஸ். அன்பார்ந்தவர்களே, ஒரு கரவொலி எழுப்பி இந்த ஆண்டு மறைக்கல்வி தேர்வில் முதல் 2 இடங்களை பெற்ற சிறார்கள் இவர்களை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். இந்த விருதினை வழங்கிய அருட்தந்தை அமல் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மறைக்கல்வி ஆண்டு விழாவில் அநேக பிள்ளைகள் வந்து கலை நிகழ்ச்சியை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அவங்களுக்கும் இப்பொழுது ஒரு பரிசினை வழங்க இருக்கின்றோம். இந்த பரிசினை வழங்குவதற்காக அருமை சகோதரர் லூயிஸ் செந்தில்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க ப்ளீஸ், வாங்க. இப்போ அந்த கலை நிகழ்ச்சிகள் அதில் பங்கெடுத்தவங்கெல்லாம் வந்துட்டு டூப்ளிகேட் பண்ண வேண்டாம். ப்ரேயர் சாங்கில் பாடினவங்க ஒரு சிலர் டான்ஸில் இருப்பாங்க. ஒரு பரிசு தான் வழங்கப்படும். ஆகவே ஒருவராக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்கிட்ட ப்ரேயர் இந்த நேம் லிஸ்ட் இல்லை. ஆகவே தயவுசெய்து ஜஸ்ட் வாலண்டியர் யோர் செல்ஃப். ப்ரேயர் சாங் பாடினர்லேருந்து அந்த டீம் ஒருவராக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி வாங்க, ஃபாஸ்ட்டாக கம் ஃபாஸ்ட். கம் ஃபாஸ்ட் ஒருத்தராக ஃபாஸ்ட். அங்கேயே நில்லுங்க வாங்கிட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் கம். இந்த பரிசினை வழங்கிய அருமை சகோதரர் லூயிஸ் செந்தில்குமார் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களை தொடர்ந்து அடுத்தது பங்கு பேரவையினுடைய பொருளர், துணை பொருளர் சாரல் பிரியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த பரிசினை வழங்குவதற்காக. இந்த பிள்ளைகள் ஒரு சிலர் டான்ஸில் இருந்தாங்க, சிங்கிங்கில் இருந்தாங்க. ஒரு பரிசு மட்டும் தான், எல்லாத்துக்கும் ஒன்றுங்க. ஓகே, தேங்க்யூ. அன்பார்ந்தவர்களே, இந்த மாலை இந்த மறைக்கல்வி ஆண்டு விழாவிலே இந்த கலை நிகழ்ச்சிகள் வழங்கிய இந்த சிறார்களுக்கு நல்ல ஒரு கரவொலி எழுப்பி நமது நன்றி பாராட்டுவோம். தேங்க்யூ ஸோ மச். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு, ஆண்டு விழா நிறைவு பெற பிறகு மறைக்கல்வி சிறார்களுக்கு இரவு உணவு தயாராக இருக்கிறது. ஆகவே இரவு உணவினை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்த பிறகு எல்லோரும் பின்னாடி அந்த கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னாக்கா யூ கேன் ஜஸ்ட் கலெக்ட் யுவர் ஃபுட் பேக்கெட்ஸ். அன்பார்ந்தவர்களே, மற்றும் 2 பேரை இந்த நேரத்திலே நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இந்த கலை நிகழ்ச்சிகளுக்காக தயாரித்த 2 முக்கியமான ஜாம்பவான்கள். தொடர்ந்து 2 வாரங்களாக பாடல் பயிற்சிக்காக இந்த பிள்ளைகளை தயாரித்து ஊக்குவித்த ரியா சில்வியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நல்ல ஒரு ப்ரேயர் சாங் பாடினாங்க, அதற்கு அவங்க தான் பயிற்சி அளித்தாங்க. ரியா சில்வியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை இந்த பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை பிரதர் அருள் சகோதரர் ஜேசு எங்கே இருக்காரு? அருள் சகோதரர் ஜேசு வாங்க.
அவர்கள் இந்த பரிசு வழங்குவதற்காக அருட்சகோதரர் ஜேசு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இந்த பரிசினை வழங்குவதற்காக நம்முடைய அருட்சகோதரர் ஜேசு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக மிக அற்புதமாக 2 அந்த நடனங்களை நமக்கு இந்த பிள்ளைகளுக்கு பயிற்றுவித்திருக்கின்றார்கள். பிரிசில்லா அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். பிரிசில்லா அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்குவதற்காக அருள் சகோதரர் ஜேசு அவர்களை அன்பு நல்ல ஜோரா கரங்களை தட்டி இந்த 2 பேரை நாம் வாழ்த்துவோம். கடந்த 2 வாரங்களாக இந்த பிள்ளைகளுக்கு நேரத்தை பாராமல் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நவ் ஹேண்ட் ஓவர் டு ஃபாதர் அமுல். ஒரு சில மணித்துளிகள் கடைசியாக நம்முடைய ஆசிரியர்களை நன்றி செலுத்தி அவர்களுக்காக சால்வையானது அனுப்பிக்கப்படுகிறது. ஆகவே அனைவரும் பொறுமை காத்து நாம் இதோடு முடித்துக் கொள்வோம். ஆகவே அனைவரும் பொறுமையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு அருள் தந்தையர்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, இந்த நேரத்திலே நம்முடைய ஆசிரியர்களுக்கு நன்றி கூறும் நேரம். ஒவ்வொருவரையும் பற்றி பேச இந்த நேரத்திலே நேரம் இல்லை. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட அவர்கள் நமக்காக செய்து வரும் அந்த நற்பண்புகள். ஆகவே அவர்கள் அனைவரையும் ஜோராக கரங்களை தட்டி நம் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறுவோம். அனைத்து விதங்களிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு கல்வியையும் இறை பக்தியையும் ஞானத்தையும் போதிப்பவர்கள். ஆகவே அவர்கள் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கு சிறு சால்வை அணிவிக்க நம் பங்கு தந்தை அர்ப்பணி தமத்திருத்தம் அவர்களை அழைக்கின்றேன். முதலாவதாக திரு டெனிஸ் அவர்கள் என்னோடு இருந்து இதை ஒருங்கிணைத்து எல்லா விதங்களிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து நம் வழி நடத்துபவர். ஆகவே அவருக்கு சால்வனை அணிவிக்க திரு டெனிஸ் அவர்களை வரவேற்கின்றேன். டெனிஸ் வாங்க வாங்க சீக்கிரம். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி கூறி இந்த சால்வையை அவர் அணிவிக்கின்றோம். அவரை தொடர்ந்து மிஸ்டர் பிரான்சிஸ் ஏ. பிரான்சிஸ் வாங்க. அருமையான ஒரு நாடகத்தை வழங்கி விவிலியமா தொலைபேசியா என்ற ஒரு கருத்தை நமக்கு போதித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. மிஸ்ஸஸ் நீனா ஜான் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்து கூறுவோம். மிஸ்ஸஸ் அஸ்வினி, Mrs. Sheila Louise, Mrs. Amali Bosco, கரங்களை தட்டுவோம். Please clap your hands. Mrs. Helen, Mr. Satish Bosco, சதீஷ் இருக்காங்களா வாங்க. மிஸ்டர் சார்லஸ், டாக்டர் டி. ரெஜினா, கரங்களை தட்டுவோம். ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். மிஸ்டர் டேனியல், மிஸ்டர் ஜான்சன், மிஸ்டர் டேவிட், நம்முடைய வாலண்டியர்ஸ் மாஸ்டர் ஜேசுரன், இந்த மறைக்கல்வி மாணவர்கள் திருப்பலிலே பாடல் பாடும் பொழுது அவர்களை கிட்டார் வாசித்து
இறை பிரசன்னத்தை உணர்த்தியவர். அவரை கரங்களை தட்டி அவரை வாழ்த்துவோம். மேலும் நம்முடைய மத்தியிலே அவர் இப்பொழுது இல்லை. மிஸ்டர் ஜோன்ஸ் அவர் வந்த பிற்பாடு அவரை நாம் வாழ்த்துவோம். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நம்முடைய நன்றிகள். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே மறைக்கல்வி ஆசிரியர்கள் எல்லோருக்கும் மேலாக பெற்றோர்கள், நம் அனைவரும் கரங்களை தட்டி பெற்றோர்களை வாழ்த்துவோம். இந்த மறைக்கல்வி இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு மிகப்பெரிய பிக் சல்யூட். ஏன்னா நம்ம பங்குல 350 மேல பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் 180 பிள்ளைகள், வருஷ கடைசியில் போகும்போது 130. மனம் தளராமல் அயராது, எந்த மழை வந்தாலும் பிள்ளைகளை விசுவாசத்தில் வளரணும்னு நீங்கள் அழைத்து வந்து அந்த பிள்ளைகளை மீண்டும் அழைத்து செல்றீங்களே, அது மிகப்பெரிய வெற்றி. எங்களுடைய நோக்கே அந்த 350 பிள்ளைகளையும் வர வைக்க வேண்டும் என்று பங்கு பேரவை மேய்ப்பு குழு அதை தான் முயற்சி சென்றிருக்கிறோம். இந்த நல்ல நாளில் எங்களுடைய அழைப்பை ஏற்று நம்மோடு இருந்த நிகழ்ச்சியை உற்சாகப்படுத்திய நம்முடைய அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி சமத்துவம் அவர்களுக்கும் நச்சன 4 வார்த்தைகள் சொல்லி மகிழ்வித்து இந்த கலை நிகழ்ச்சிக்கு மெருகேற்றிய நம்முடைய பிரின்சிபல் தந்தை அருட்தந்தை வில்லியம் அவர்களுக்கும், எங்களுடைய இயக்குனர் தந்தை அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கும், எல்லாவற்றிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பொருளர் தந்தை ஜெகதீஷ் அவர்களுக்கும், எப்பொழுதும் எங்களை ஆனந்தத்துடன் வழிநடத்துகின்ற அருட்தந்தை கிரகரி அவர்களுக்கும், இந்த வருடம் பிபிஎஸ் வகுப்புகளை சிறப்பாக நடத்தப் போகின்ற அருட் சகோதரர் ஜேசுதாஸ் அவர்களுக்கும், எங்களோடு இருந்து பயணிக்கின்ற துடிப்பான ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் டென்னிஸ் அவர்களுக்கும், மறைக்கல்வி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், ஆசிரியர்களுக்கும், நன்கொடையாளர்கள் ஒவ்வொரு வாரமும் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பதற்கு உற்சாகப்படுகின்ற நன்கொடையாளர்களுக்கும், பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும், நிர்வாக குழுவிற்கும், சிறப்பாக இந்த கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சிறப்பான ஒலி அமைத்து கொடுத்த எங்களுடைய அன்பு சகோதரர் சிஜே வின்சென்ட், அயராத உழைப்பாளி திருவாளர் செல்லா அவர்களுக்கும், சிறப்பாக பின்திரை டிசைன் செய்து இதை அமைத்து கொடுத்த சதீஷ் மற்றும் அவர்களுடைய நண்பர்களுக்கும், யூடியூபர்ஸ் நம்ம பிள்ளைங்க திலீப் தமிழ் மற்றும் லிண்டோ அவங்களுக்கும், சிறப்பாக எந்த நேரத்திலையும் அயராது நம்முடைய புகைப்படங்களை எடுத்து மகிழ்கின்ற சகோதரர் இறுதிராஜ், ஒரு பலத்த கரங்களை தருவோம். நன்றி. இந்த மறைக்கல்வி பயணமானது தொடர்ந்து அழகுற செழுமையான மரங்களோடு சென்று கொண்டிருக்கும். இன்னும் ஆலயத்திற்கு வராத, கோயிலுக்கு வராத பிள்ளைகளை அன்பிய பொறுப்பாளர்கள் அழைத்து வந்து இந்த மறைக்கல்விக்கு வழி சேர்ப்போம். இந்த நிகழ்ச்சியை அன்னையின் பாதத்தில் ஒப்படைத்து தொன்போஸ்கோவிற்கு பண்ணி சென்று முடிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். தொன்போஸ்கோ பாடலுக்காக தந்தையர்களும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 3 தந்தையர்களும் தொன்போஸ்கோ பாடலுக்காக. மறைக்கல்வி ஆசிரியர்கள் தயவுசெய்து எல்லோரும் வாங்க, மேடைக்கு வாங்க ப்ளீஸ். ஓகே வாங்க நீங்கள் பிள்ளைங்களும் தொன்போஸ்கோ பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். டீச்சர்ஸ் வாங்க ப்ளீஸ் எல்லோரும். மறைக்கல்வி ஆசிரியர்கள் அத்தனை பேரும் தயவுசெய்து மேடைக்கு வருவோம். பாடல் முடிந்த பிற்பாடு குழு புகைப்படமானது எடுக்கப்படும். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த புகைப்படத்தில் இருக்க வேண்டும். ஆகவே பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை இந்த பாடல் முடிந்த பிற்பாடு, போட்டோ எடுத்த பிற்பாடு அவர்கள் உணவானது வழங்கப்படும். ஆகவே உரிமை காத்து இதில் நீங்கள் பங்கேற்குமாறு அழைக்கின்றோம். வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. வாழ்க தூய தொன் போஸ்கோ, வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. இறை அழைப்பினை ஏற்று இந்த உலகினிலே இறை வார்த்தையின் வழியில் என்னாலும் எப்போதும் இப்பாதையில் வாழ்ந்திட உழைத்தீரே. வாழ்க
உயதொன் போஸ்கோ வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. இறைவனுக்கு நன்றி. மரிய வாழ்க, வாழ்க தொன் போஸ்கோ நாமம். மறைக்கல்வி பிள்ளைகள் மட்டும் டிவி ஹால் தொன் போஸ்கோ பள்ளி வளாகத்திற்கு சென்று உணவு பேக்கெட் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மறைக்கல்வி ஆசிரியர்கள் வாங்க, ஒரு குழு புகைப்படம் எடுத்து நம்முடன் நிறையாக செல்வோம். எல்லாரும் சேர்ந்து எடுப்பாங்க. போ, முன்னாடி நின்று போ. போங்க. மறைக்கல்வி ஆசிரியர்கள், மறைக்கல்வி பிள்ளைகள் தொன் போஸ்கோ நூற்றாண்டு மண்டபம் ஸ்டேஜுக்கு அருகில் ஃபுட் பேக்கெட் மம்மா மார்கரெட் ஹாலுக்கு செல்லும். ஒரு நிமிஷம் நாங்கள் போட்டோ எடுத்துட்டு வந்துடுறோம். டீச்சர்ஸ் வாங்க ப்ளீஸ். இந்த வருஷம் பிபிஎஸ் மிகவும் அற்புதமாக இருக்கும். அதனால வேற யாருன்னா நீங்க அழைத்து வரணும்னா உடனே இதனுடைய டைட்டில் ஜாலியா வாங்க, ஓலியா போங்க. டீச்சர்ஸ் வாங்க ப்ளீஸ். அந்த பிள்ளைங்களுக்கு ஃபுட் பேக்கெட் கொடுங்க.